முந்தைய தினம் கான் யூனுஸ் பகுதியிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அல் நசீர் என்ற மருத்துவமனையை இலக்கு வைத்து இஸ்ரேலிய இராணுவம் தாக்கிய அந்த விமான தாக்குதலினால் 5 ஊடகவியலாளர்கள் உட்பட 15 பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டது தான் இன்று பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதே போல இஸ்ரேலிய வான்படைக்கு சொந்தமான ஆளில்லா விமானங்கள், அதாவது ட்ரோன்களை இஸ்ரேலிய விமானப்படையை சேர்ந்த 3 சிப்பாய்கள் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய விடயம்தான் பெரும் பரபரப்பை தற்பொழுது ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி தெளிவாக இந்த பதிவிலே நாங்கள் பார்ப்போம். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. பாலஸ்தீனிலே இருக்கக்கூடிய கான் யூனுஸ் என்னும் பகுதியில் இயங்கிக் கொண்டிருந்த முக்கியமான ஒரு ஹாஸ்பிட்டல் தான் அல் நசீர் என்ற ஹாஸ்பிட்டல். 25ஆம் தேதி இஸ்ரேலிய இராணுவம் விமானத்தின் மூலமாக ஒரு தாக்குதலை அந்த ஹாஸ்பிட்டலின் மீது நடத்தியிருந்தார்கள். இந்த தாக்குதலினால் 15 பலஸ்தீனியர்கள் உட்பட 5 ஜேர்னலிஸ்ட் ஊடகவியலாளரும் அதே இடத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் தற்பொழுது மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த தாக்குதல் நடந்தது நேரலையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, லைவாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலே அவர்கள் அந்த மக்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்திலே இவர்கள் விமான தாக்குதலை நடாத்தி அந்த 5 ஊடகவியலாளர்கள் உட்பட 15 பேரை கொலை செய்திருக்கிறார்கள். இந்த ஊடகவியலாளர்கள், இந்த ஜேர்னலிஸ்ட் யார் யார் என்ற விவரம் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இந்த 5 பேரில் முதலாவது அஹ்மத் அபு அசீஸ் என்று சொல்லப்படக்கூடியவர், இவர் ஒரு பிரஸ்ஸாக இருந்தார். இதே போல இரண்டாவது முஆஸ் அபு தாஹா, இவர் NBC நியூஸுக்கு பிரஸ்ஸாக இருந்தவர். இதே போல மரியம் அபு திக்கா, இது ஒரு பெண், இவர் AP இண்டிபெண்டன்ட் நியூஸுக்கு பிரஸ்ஸாக வேலை பார்த்தவர். இதே போல முஹம்மது சலாமா அல் ஜசீராவுடைய ஜேர்னலிஸ்ட், இவரும் இந்த தாக்குதலிலே கொல்லப்பட்டிருக்கிறார். இதே போல ஹிசாம் அல் மிஸ்ரி என்று சொல்லப்படக்கூடிய பிரஸ், இந்த 5 ஜேர்னலிஸ்ட் இந்த தாக்குதலிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதே போல வைத்தியர் முஹம்மது மஹ்மூத் அல் ஹபீபி என்பவரும் ஐமன் முஸ்தபா என்று சொல்லக்கூடிய வாலிபனும் இந்த தாக்குதலிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மொத்தமாக 15 பலஸ்தீனியர்களும் 5 ஊடகவியலாளர்களும் இந்த தாக்குதலிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். வழமை போல இந்த தாக்குதலை நடாத்திவிட்டு இஸ்ரேலிய IDF சொல்லக்கூடிய காரணம் என்னவென்றால், நாங்கள் இந்த இடத்திலே போராளிகள் இருந்ததாக நினைத்துத்தான் தாக்குதலை நடாத்தினோம், ஆனால் இந்த இடத்திலே இப்படி நடக்கும் என்று நாங்கள் கருதவில்லை என்று அவர்கள் வாய்க்கூசாமல் கூறுகிறார்கள். இதே விடயத்தை தான் இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகும் கூறுகிறார். தாக்குதலை நடாத்திவிட்டு வருத்தம் தெரிவிப்பதில் என்ன பலன் இருக்கிறது அருமையானவர்களே? இந்த 2 வருடங்களுக்குள்ளால் 270 விட அதிகமான ஜேர்னலிஸ்ட்கள் இந்த இஸ்ரேலிய இராணுவத்தின் மூலமாக கொல்லப்பட்டிருப்பதாக அல் ஜசீரா ஒரு ரிப்போர்ட்டை வெளியாகி இருக்கிறது. எங்களுக்கு தெரியும், அனஸ் அஷரீஃப் என்று சொல்லப்படக்கூடிய அல் ஜசீராவுடைய முக்கியமான ஊடகவியலாளர், இவர் கடந்த 2 வருடங்கள் இஸ்ரேல் என்னென்ன அநியாயங்களை செய்கிறது காசாவிலே என்ற விடயத்தை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தவர். இவரையும் இலக்கு வைத்து சமீபத்திலே இஸ்ரேல் இராணுவம் கொண்ட விடயத்தையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். இவருடைய மரணத்துக்கு பிறகு எங்களுடைய வாய்ஸ் மறைந்துவிட்டது என்று காசா மக்கள் இவருக்காக வேண்டி அழக்கூடிய காட்சிகளையும் நாங்கள் பார்த்திருந்தோம். இதே போல இந்த தாக்குதலுக்கு பிறகு தற்பொழுது முக்கியமான 5 ஜேர்னலிஸ்ட்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது உலகத்திலே மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இதே போல தான் அருமையானவர்களே, தற்பொழுது இன்னொரு முக்கியமான ஒரு விடயமும் இஸ்ரேலிய இராணுவத்துக்குள்ளாலே நடந்திருக்கிறது. அதாவது தங்களுடைய விடயங்களை அவர்களை அழித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சம்பவம் தற்பொழுது பதியப்பட்டிருக்கிறது. அதாவது இஸ்ரேலிய விமானப்படைக்கு சொந்தமான ஆளில்லா விமானங்கள், ட்ரோன்கள் உட்பட முக்கியமான விமானங்களை இஸ்ரேலிய விமான படையிலே இருந்த 3 சிப்பாய்கள் சேதமாக்கி இருப்பதாக தற்பொழுது சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த விடயத்தை அதிகாரப்பூர்வமாக இஸ்ரேலிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வைநெட், இதே போல ஜெருசலம் போஸ்ட் என்ற நாளிதழ் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறது. அவர்களுடைய இராணுவத்திலே, அதாவது இஸ்ரேலிய இராணுவத்திலே இருக்கக்கூடிய 3 சிப்பாய்கள் அவர்களுடைய ஆளில்லா விமானங்களில் அதிகமானதை சேதமாக்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்பொழுது சந்தேகத்தின் பேரில் அந்த விமானப்படையிலே இருந்த 3 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதிலே 2 உயர் அதிகாரிகளாக இருக்கிறார், இன்னொருவர் சாதாரண தரத்தை சேர்ந்தவர். இப்படி 3 பேரை கடந்த 23ஆம் தேதி கைது செய்து 27ஆம் தேதி வரை ஜெயிலிலே அவர்கள் வைப்பதற்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது.
செய்திருக்கிறார்கள். இவர்களிடத்திலே இது சம்பந்தமான விசாரணைகள் தற்பொழுது நடந்து கொண்டிருப்பதாகவும் அந்த செய்தி நிறுவனங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன. இந்த மூவரையும் சந்தேகத்தின் பேரில் இஸ்ரேலிய ராணுவத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் பிரிவு கைது செய்து இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றன. ஆனால் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையில் இருக்கக்கூடிய RPA யூனிட் என்ன சொல்கிறது என்றால், இந்த தாக்குதலினால் எங்களுடைய எந்த விடயத்திற்கும் சேதங்கள் ஏற்படவில்லை என்று இவர்கள் கூறுகிறார்கள். இவர்கள் வளமையாக யாராவது ஒரு தாக்குதலை நடாத்தினால் இப்படியாப்பட்ட கருத்துக்களை கூறுவது வழக்கம். ஆனால் இஸ்ரேலிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வைநெட் என்ற செய்தி நிறுவனத்தை குறிக்கோள் காட்டி டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலும் ராணுவத்திலே பெரும் சேதம் ஏற்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறது. இந்த சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட இந்த 3 ராணுவ அதிகாரிகளும் பல்மாச்சிம் என்ற விமான தளத்தை சேர்ந்த அதிகாரிகள் என்பதாக வைநெட் செய்தி நிறுவனம் தெரிவிக்கிறது. அதுவும் இவர்கள் விமானப்படையை சேர்ந்தவர்கள் என்பதாகவும் வைநெட் செய்தி நிறுவனம் தெரிவிக்கிறது. இப்பொழுது இவர்களுக்கு ஒரு கேள்வி எழும்புகிறது. என்னவென்று சொன்னால், இந்த ட்ரோன்கள் வைத்திருக்கக்கூடிய பகுதி மிகவும் பாதுகாப்பான பகுதி, யாரும் அனுமதி இல்லாமல் அந்த இடங்களுக்கு நுழைய முடியாது, அதற்கு not allowed என்று தான் சொல்லப்படும். ஆனால் அனுமதி இல்லாமல் எப்படி இவர்கள் என்ட்ரன்ஸின் மூலமாக உள்ளே நுழைந்து அந்த ட்ரோன்களில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள்? இது தற்பொழுது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே விசாரணைகள் தற்பொழுது ஆரம்பித்திருப்பதாகவும் இதற்கு என்ன காரணம் என்பதை தற்பொழுது தேடிக்கொண்டிருப்பதாகவும் அந்த வைநெட் செய்தி நிறுவனம் தெரிவிக்கிறது. சுருக்கமாக சொல்ல போனால், கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த 3 பேரும் அந்த ஆளில்லா விமானங்கள், அதாவது ட்ரோன்களை இயக்கக்கூடிய விமானிகளும் கிடையாது. அப்படி இருக்க இந்த ட்ரோன்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு எவ்வாறு இவர்கள் அனுமதி இல்லாமல் உள்ளே சென்று அந்த ட்ரோன்களில் சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்பது தான் தற்பொழுது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இஸ்ரேல் ஈரான் யுத்தத்துடைய சந்தர்ப்பத்தில் கூட இப்படியாப்பட்ட அசம்பாவிதங்கள் உள்ளால் ஏற்படவில்லை. ஆனால் தற்பொழுது இஸ்ரேலுக்கு சொந்தமான விடயங்களை இஸ்ரேலிய ராணுவத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி சேதப்படுத்தினார்கள் என்பது தான் தற்பொழுது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். இந்த விடயங்களை பார்க்கும் பொழுது இஸ்ரேலிய ராணுவத்தில் இருக்கக்கூடியவர்களும் இஸ்ரேலுக்கு எதிராகத்தான் நடக்கிறார்கள் என்பது இதன் மூலமாக தெரிய வருகிறது. ஏனென்று சொன்னால், ஏற்கனவே ஒரு பதிவில் நான் சொல்லி இருந்தேன், இஸ்ரேலிய ராணுவத்தை சேர்ந்த 650 உயர் அதிகாரிகள் இந்த காசாவை முழுமையாக கைப்பற்றக்கூடிய பெஞ்சமின் நெத்தன்யாகுடைய திட்டத்தை கைவிட வேண்டும், நம்முடைய பணைய கைதிகளை மீட்பதற்குரிய முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி அனைவரும் கையெழுத்திட்டு ஒரு ஆவணத்தை சமர்ப்பித்தார்கள். ஆனால் அதனை பெஞ்சமின் நெத்தன்யாகு எடுத்துக்கொள்ளவில்லை. எனக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அவரை நான் பதவியிலிருந்து தூக்குவேன் என்று பெஞ்சமின் நெத்தன்யாகு சொல்லி இருந்தார். எனவே இந்த தற்பொழுது முழு காசாவையும் கைப்பற்றுவதற்காக வேண்டி 60,000 ராணுவ வீரர்களை படிப்படியாக காசாவுக்குள்ளால் அனுப்புவதற்கு மிகப்பெரிய திட்டத்தை பெஞ்சமின் நெத்தன்யாகு செய்திருந்தார். இந்த அடிப்படையில் படிப்படியாக இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் காசாவுக்குள்ளால் நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதிலே அதிகமானவர்கள் இதற்கு விருப்பம் இல்லாமல் இருப்பது தான் உண்மை. ஆகவே இவர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த ப்ராஜெக்டை, அதாவது இந்த திட்டத்தை, இந்த விடயத்தை கைவிட வேண்டும் என்று சொல்லி இருந்தும் அதற்கு மறுப்பு தெரிவித்து முழு காசாவையும் நான் கைப்பற்றுவேன் என்ற ஒரு பிடிவாதத்திலே தற்பொழுது பெஞ்சமின் நெத்தன்யாகு இருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் தான் இப்படியாப்பட்ட ஒரு அசம்பாவிதம் இஸ்ரேலிய ராணுவத்துக்குள்ளாலே நடந்திருக்கிறது. எனவே இது போன்ற பல விடயங்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ள வேண்டுமா? எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அதிக பயனுள்ளதாக இருக்கும்.